ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இந்த பாணி. ஸோ இன்றைக்கி யோகா வாசிஷ்டம்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், முடிய போகுதுங்க. இன்னொரு 3-4 பதிவோடு எனக்கு தெரிஞ்சு யோகா வாசிஷ்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக போன பதிவு பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், அந்த அரசவையே வந்து எப்படி இருந்தது, தேவர்களும் சித்தர்களும் வந்து வசிஷ்டரை வந்து எப்படி பூமாரி பொழிந்து அவரை வந்து வாழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பயங்கர விமர்சையாக அதை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அதனுடைய தொடர்ச்சி அப்படியே பார்க்க போகிறோம். ராமர்கிட்ட கேட்குறார் வசிஷ்டர், நான் வந்து உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உனக்கு இதற்கு மீறி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ வந்து தாராளமாக கேட்கலாம் அப்படிங்கிறதான் வசிஷ்டர் ராமர்கிட்ட சொன்னது. இப்போ ராமர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதுலேருந்து இன்றைக்கு உண்டான பதிவு இருக்குது. அப்போ ராமர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய திருக்கருணையாலும் புண்ணியத்தினாலும் நான் வந்து இன்றைக்கி ஒரு நிர்மலமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுல வந்து நான் இருக்கேன். நான் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு மனோநிலையில் இருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு விகாரமும் கிடையாது. எனக்கு மனம் வந்து தெளிந்த அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறது எழவும் இல்லை. எனக்கு எந்த கேள்விகளும் வந்து எழவும் இல்லை. நான் வந்து அமைதியாக இருக்கேன். இந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சொப்பனத்திலிருந்து, சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்பு நிலை, அதற்கப்புறம் கனவு நிலை, அதற்கப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை, இப்படி 3 பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போது இந்த கனவுலிருந்து விழித்தவன் வந்து எப்படி இருப்பான், ஓ இவ்வளோ நேரம் கண்ட கனவா அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் இருந்தாலும் கூட இந்த விழிப்பு நிலையிலேயே நான் ஆழ்ந்த உறக்க நிலையில் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப சமமானதாகவும் அமைதியானதாகவும் எந்த விதமான ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ எதுவுமே கொடுக்காததாக எனக்கு தோன்றுகிறது. ஸோ நான் பெற வேண்டியதும் இங்கே ஒன்றும் இல்லை, தியாகம் செய்ய வேண்டியதும் எதுவுமே இல்லை. நான் வந்து அப்படியே ரொம்ப அமைதியான ஒரு நிலையில் நான் இருக்கேன். எனக்கு எதர்ச்சியாக ஏற்பட்ட கடன்களை வந்து நான் செஞ்சுட்டு என்னுடைய வாழ்வு வந்து நான் அப்படியே நகர்த்துறேன். ஸோ அதற்கு வந்து உண்டான நமஸ்காரம் உங்களுக்காக. இப்போ நானே என்னையவே வணங்கி இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்னார் இல்லைங்களா, ஐ எம் மீ வர்ஷிப்பிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தாவை தான் சொல்கிறேன். ஸோ ராமர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார். வசிஷ்டர் அதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராமா, நான் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கேன். இப்போ நீ வந்து முழுக்க சோகத்திலிருந்து ஒரு விடுபட்டவனாக, நீ வந்து எல்லாத்துலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவனாக நீ இருக்க. இன்னும் ராமர் அந்த நிலைமைக்கு போகலைன்னாலும் மனதளவில் அவர் அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ நீ வந்து ஒரு நிலை பெற்றவனாக இருக்க. இனி உனக்கு எதேர்ச்சியாக ஏற்பட்ட இந்த ராஜ்ய பரிபாலனங்கள் எல்லாத்தையுமே நீ வந்து எந்த விதமான விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இல்லாமல் வந்த கடனை, எதர்ச்சியாக வந்த கடனை நீ பாட்டுக்கு அதை அப்படியே செஞ்சுட்டு நீ வந்து இருப்பாயாக. விஸ்வாமித்திரர் கேட்ட மாதிரி உன்னுடைய தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு நீ உதவி செய்வதற்காக நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே அன்னைத்த நாளினுடைய மதிய பொழுது ஆயிடுது. அரசவை ஒரு முடிவுக்கு வருது. அவரவருடைய காரியங்களை செய்வதற்காக அவரவர் பணி நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறாங்க. தசரத மகாராஜாவும் வந்தவர்கள் அனைவருக்கும் ஏற்றார் போல அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல பொன் பொருள், உணவு, ஆடை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்து மரியாதையோடு அவரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மறுபடியும் அவை தொடங்குது. அவை கூடணுன்னு அவரவருடைய ஆசனத்தில் அமர்றாங்க. இது என்ன அழகாக இருக்கும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். அவரவருடைய ஆசனத்தில் அமர்றாங்க. ராமரும் வர்றார், வசிஷ்டரும் அந்த இடத்துக்கு வர்றார். அவை கூடியிருக்கு. அப்படி நிசப்தமாக இருக்குது. எல்லாரும் அப்படியே அந்த இங்கே பெண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது வசிஷ்டர் வந்து கேட்குறாரு, ராமர் வசிஷ்டரை பார்த்து கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. இதற்கு மேலே எனக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. நான் தெளிவான மனோநிலையில் இருக்கேன். இதற்கு மீறியும் ஏதேனும் இருக்குங்கால் அதை நீங்கள் வந்து எனக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பணியோடு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வசிஷ்டர் என்ன கேட்குறாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த இது வசிஷ்டர்னு இல்லைங்க, இன்றைக்கி நம்ம சராசரி வாழ்விலேயே நான் சொல்கிறேன், ஒரு நல்ல அறிவுள்ளவர்கள்ட்ட போய் ஏதாவது சொல்லுங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா அத்தனை இருக்குது, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு என்ன சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் கேட்கக்கூடியவர்கள் கேள்வியை சரியாக கேட்கணும். இப்போ ராமர் என்ன கேட்டார்னு பாருங்கள், நான் தெளிவாக தான் இருக்கேன், இதற்கு மீறியும் ஏதேனும் இருக்கான்னு சொல்லுங்கள், நான் அதை வந்து சொல்லணும்னு வேண்டி கேட்குறேன். ஆனால் இப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ராமா நீ வந்து ஒரு ஆத்ம நிலையில் நிலை பெற்றவனாக இருக்க. இப்போது உனக்குள்ள என்ன உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கேள்விக்கு மறு கேள்வி. இப்போ ராமர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சிட்டே வசிஷ்டர் இப்படி பேசுவாருங்க. இது நிதர்சனமாக இன்றைக்கி நம்மளுடைய சராசரி வாழ்விலேயே பார்க்கலாம். மெத்த படித்தவர்கள்ட்ட போய் ஏதாவது சொல்லுன்னு கேட்கக்கூடாது. அவங்களால சொல்ல முடியாது உண்மையாலுமே.
ஸோ ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இது பண்ணுவோம். அப்புறம் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கேட்ட கேள்விக்கு மறு கேள்வி கேட்டு நம்ம வாயிலிருந்தே பிடுங்கி ஏதோ ஒரு பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுதான் இங்கே நடந்தது. அப்போது ராமர் ஒன்று கேட்குறாரு. ராமர் சொல்கிறாரு, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவைத பாவம் நீங்கி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது நீங்கி, ஒரு அணைந்த விளக்கு எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கேன். ஆனால் ஆத்மஸ்வரூபம் நல்ல சுடர் விட்டு ஒளி விடுவதற்கு காரணத்தினால நானும் ஒரு தேஜஸ் பொருந்திய ஒருத்தனாக இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாரு ராமர். அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறார், சரி இப்போ புரிஞ்சுக்கிறார். ஓ சரி, இவன் ஒரு நிலை பெற்ற இடத்துல இருக்கான், இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு இதில் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமா ஒன்று கேளு, உன்னுடைய விருப்பப்படியே நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த உலகத்தில் வந்து சப்தம், அதற்கப்புறம் வார்த்தை, சரிங்களா, ஒரு சத்தம் அப்புறம் ஒரு வார்த்தை, இது ரெண்டுமே பார்த்தோம்னா எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது உருவானதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரண காரியம் சொல்ல முடியாது. ஒரு நதி ஓடும்போதில் அதில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அது அப்படி இருக்குது, அவ்வளோதான். அர்த்தங்கள் நாம உண்டு செய்து கொள்வது, அவ்வளோதான். ஒருத்தன் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சத்தத்தை உண்டு பண்ணால் பின் வந்தவர்கள் அந்த சத்தத்திற்கு ஒரு உருவகம் கொடுத்து அதற்கு ஒரு பொருள் கொடுத்தாங்க. பின் வரக்கூடியவர்கள் அதை எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒரு காரணத்தினால அதெல்லாமே வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்தது. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் வார்த்தைகள், இதற்கெல்லாம் இது அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டதுனாலையும் நமக்கு அப்படி தான் கற்பித்து கொடுத்ததுனாலையும் நம்ம அப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆதியில் இதற்கு ஏதாவது அர்த்தம் இருந்திருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. வந்த சத்தத்துக்கும் அர்த்தம் இல்லை, அதை வார்த்தை என்று சொல்லி பொருள் புகட்டுனதுக்கும் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் ஆதியில் கிடையாது. அப்போ இதெல்லாம் உண்மையாலுமே என்னென்னா, இது ஒரு சித்தினுடைய ஒளி தோற்றம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய இந்த அண்ட சராசரம்னு சொல்லி இவ்வளோ பெரிய இந்த உலகம் பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இதே இந்த சித்தினுடைய ஒரு ஒளி தோற்றம் தாங்கும் பொழுது அதற்குள்ளே நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளும் என்னவாக இருக்கும், இந்த சித்தினுடைய ஒளி தோற்றம் தான். இதை தவிர இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மால் இங்கு உணரப்படுவது அனைத்துமே வெறும் ஒளி தோற்றம் தான். இதை இன்றைக்கி டெக்னிக்கலாக சொல்லணும்னா என்ன சொல்ல தெரியுமா, ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், அவ்வளோதாங்க. வெறும் ஏன்னா இப்படி ஒரு இது இருக்குது சயின்ஸில், நம்மளுடைய அண்ட சராசரம் முழுக்க வெறும் ஒரு ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தானே. அதுக்கு பேர் ஹாலோகிராஃபிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். வசிஷ்டரும் அதே தான் சொல்கிறார். இது எல்லாமே வெறும் ஒளிக்கற்றைகள்னால வந்தது தான். இது வெறும் ஒரு பிம்பம் தான். நீ கண்ணை முழிச்சு பார்க்குற இதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படின்னு நீ சொல்கிற இல்லை, இது உண்மையில் இங்கே எதுவுமே கிடையாது. இது வெறும் ஒரு சொப்பன தோற்றம் தானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு தன்னுடைய சுயநிலையில் இருக்கும் பொழுது அது பாட்டுக்கு பேசாமல் அப்படி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் பொழுது தடன்னு அந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஏற்பட்டது வந்து அப்படியே படப்படன்னு விரிஞ்சிடும். ஏன்? அதற்கு விகாரம் அப்படிங்கிறது இல்லை, குழப்பம் கண்டதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படிங்கிற தன்மை இல்லை. ஸோ அப்படி நிசப்தமாக இருக்கிறதுல ஏதாவது ஒரு சிறு விஷயம் ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு கற்பனை அப்படிங்கிறது அது ஏற்பட்டதுன்னு சொன்னால் கடன்னு அது அப்படியே பயங்கரமாக விரிஞ்சு அப்படியே பரவி விரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இங்கே பார்க்கக்கூடியது இந்த சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தினுடைய ஒரு கற்பனை தான் நாம் எல்லாமே. இங்கே நிஜம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கறது இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே நிஜம்னு நம்ம சொல்லக்கூடியது 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு வெறும் ஒரு உணர்ச்சி பாவகங்கள் தான். சரியா, நீ ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கே இதெல்லாம் உண்மையாலுமே இருக்குப்பா, இப்படி ஒன்றெல்லாம் உண்மையாலுமே இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கே. மற்றபடி உண்மைத்தன்மை உணரும் பொழுது இது எல்லாம் வெறும் கற்பனை காட்சிகள் தான். நானாக தான் இதை கற்பனை செஞ்சுக்கிட்டேன், நானாக கற்பனை செஞ்சுக்கிட்டதுனால தான் இதெல்லாம் இருந்திருக்கு, உண்மையிலுமே இப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரியும் அப்படின்ட்டு. இப்போ ராமர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, பஞ்சபூதங்களும் காலமும் சூன்யம். அப்போது காலம்னு ஒன்று இருக்குது, சூன்யம்னா எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய தோற்றங்கள் அனைத்துமே இதெல்லாம் நம்மால் எப்படிங்க உணரப்படுகிறது? இந்த அறிவு விருத்தியாகும் பொருட்டு எனக்கு இதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் தான் எனக்கு பஞ்சபூதம் தெரியுதே இல்லையா, பஞ்சபூதம் தெரியுதே, கால வித்தியாசம்னு தெரியுதே, நேற்றைய பொழுது இன்றைய பொழுது நாளைய பொழுதுன்னு எனக்கு கால வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதே. அதுபோல் ஒன்று இருந்தது இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியுது. இப்போ இருந்ததுன்னு சொல்லும் பொழுது தான் என் முன்னாடி ஒரு பொருள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுதே நீங்கள் எப்படி கற்பனைன்னு சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கும் பொழுது வசிஷ்டர் விட்டவாட்ட காணோம். ராமா, நீ வந்து ஒரு கனவு நிலையில் எப்படி இருப்ப அப்படின்னு ஒன்று சொல்லு பார்க்கலாம். இந்த கனவுல வந்து இப்போ நீ சொன்னது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது எப்படி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். வசிஷ்டர் பதில் சொல்லல ஆரம்பத்தில். இப்போ ராமர் எப்படி பதில் சொல்கிறாருன்னா, நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு விடை தெரியலன்னா நாமளாக தெரிஞ்சது எல்லாத்தையும் கதை எழுதுவோம் பாருங்க,
அதுபோல தான் ராமர் இப்போ பதில் சொல்கிறார். நான் ஏன் அதை சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். பாருங்கள், ராமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது கேவலம் ஆகாய ரூபியானது. இந்த ஆகாய ரூபத்திற்கு எந்த விதமான தன்மைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தன்மைகள் இல்லாத ஒரு இடத்துல இந்த உலகம் அப்படிங்கிறதோ, உருவம் அப்படிங்கிறதோ, அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே உண்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிடையவே கிடையாது. ஸோ ஒரு காரணமே இல்லைன்னா காரியம் அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல எதுவுமே உருவாகவே இல்லை. இது எல்லாமே வெறும் கற்பனை காட்சிகளாக தோன்றக்கூடியது தான். ஸோ இங்கே எல்லாமே கற்பனை காட்சி தான் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வந்து காலம், தேசம், சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே இந்த இடத்துல நடப்பதே கிடையாது. அனைத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியது ஆன்மா தான். இந்த ஆன்மாவும் சிற்ஸ்வரூபமானது. சித்துக்கு ஏதாவது ஒரு தன்மை இருக்கான்னு கேட்டால் இல்லை. தன்மையே இல்லாத ஒன்றில் இவ்வளவு தன்மைகள் இருப்பதாக சொல்லப்படுவது வெறும் நம்மளுடைய மனோமாயை தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த மனோமாயையும் எதை பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டால் உணர்ச்சிகள் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்குது. உணர்ச்சிகள் அமைதியாகி ஒருநிலைப்படும் பொழுது இந்த மனோமாயிலிருந்து நம்ம முழுக்க விலகிடுவோம். இதனால் பார்க்கும் பொழுது பார்ப்பது அனைத்தும் கற்பனைகளாக தோன்றும். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே எதுவுமே உருவாகவே இல்லை அப்படிங்கிறார். வசிஷ்டர் என்ன கேட்டார்? நீங்கள் பார்க்குறதெல்லாம் கனவுல எப்படி இருக்குன்னு தானே கேட்டார். கடைசி வரைக்கும் ராமர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டதுன்னு வச்சிங்களேன், நம்ம வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, போட்டு 4 ஷாட் சாத்துவாங்க. அது டிஃபால்ட்டாக நடக்கிறது தான். கூப்பிட்டு வச்சு கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி வாத்தியாரே அந்த பதிலை சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வசிஷ்டர் அதை தான் பண்ணுறார். நம்மளுடைய சொப்பனத்தில் நாம் காணக்கூடிய காட்சிகள் அனைத்தும் ஆகாய ரூப தோற்றங்கள் தான். ஆகாயத்துக்கு ஏதாவது தன்மை இருக்கா? இது இங்கே ஆரம்பிச்சது இங்கே முடியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆகாயம் இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதுபோல தான் அதற்கு ஒரு அர்த்தமே இல்லை. இங்கே தொடங்குச்சு, இங்கே முடிஞ்சுது, அது அப்படி தான் இருந்தது, இப்படி தான் இருந்தது, தோன்றுச்சு, மறைஞ்சு, எதையும் சொல்ல முடியாது. அப்படி தன்மைகளற்றது தான் கனவுல தோன்றிய தோற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. அதே போல தான் இந்த உடம்பும் இங்கே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்துமே ஒரு கற்பனை காட்சி தான். நம்மளுடைய இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் பல தோற்றங்களாக தோன்றியிருக்கு. எப்போ உனக்கு ஞானம் அப்படிங்கிறது வாய்க்குதோ அந்த நொடியிலேயே இது எல்லாமே உனக்கு பொய் தோற்றமாக தெரியும். நம்மளும் சொல்லலாம், என்னங்க இந்த வாய் பேசுகிறீங்க, முன்னாடி தான் தெரியுதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ வசிஷ்டருக்கும் தெரியுமில்ல நம்ம இப்படி வாய் பேசுவோம்னா. அப்போ அவர் சொல்லிடுறாரு, ஞானம் அப்படிங்கிறது என்றைக்கு வாய்க்கிறதோ அன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க கூற்றெல்லாம் உண்மை அப்படிங்கிறது உனக்கு புரியும். அதுநாள் வரைக்கும் இது நீ புரிஞ்சுக்கலாம், ஆனால் உணர்வது அப்படிங்கிறது கடினம். அப்போ அந்த ஞானமானது உனக்கு வந்து வாய்க்கணும். வாய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போனால் இங்கே இருக்கிறது எல்லாமே கனவு காட்சிகளாக உனக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். எல்லாமே வெறும் சிற்சுரூபமாக உனக்கு வந்து முழுமையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இந்த இங்கே இருக்குப்பா, இது இப்போ இப்படி ஒரு நியதிக்கு உட்பட்டது அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே சுற்ற வேண்டியது தான் அப்படின்ட்டு. இப்போ ராமர் இன்னொரு வார்த்தை கேட்குறாரு, இங்கே கோடான கோடி உயிர்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதற்கப்புறம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அந்த பஞ்சபூதத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகாயம், நீர், காற்று, இந்த 3லேயுமே நிலம் முதல் கொண்டு இது 4லேயுமே பார்க்கும் பொழுது நிறைய உயிர்கள் அப்படிங்கிறது தோன்றுது. இது எல்லாத்தையும் வந்து பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உயிர்களுக்கு எப்பெல்லாம் எப்படி இடம் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்க. வசிஷ்டர் கண்டுக்கவே இல்லை அவர் அதை கேட்டதை பற்றி. அதாவது ஒரு உருவமும் ஒரு உயிரும் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத அவரவருடைய தன்மைகளுக்கு ஏற்றார் போல புரிந்து கொள்வார்கள். இப்போ ஒரு பயாலஜிஸ்ட் ஒன்று சொன்னார்னா இன்னொரு பயாலஜிஸ்ட் அது இல்லைன்னு சொல்லுவார். ஒரு அளவு வரைக்கும் அவங்க ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் முரண்பாடான கருத்துக்கு எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவாங்க. அது அவரவருடைய விருத்தாந்தம், அது அவரவர் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புராணங்கள், சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு வெகுவாக அதை பற்றி பேசியிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இங்கே அவசியம் என்னமோ அதை மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு ராமரும் அடுத்த கேள்வி கேட்குற போஸ்டியும் போயிட்டார் போல. மகா சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகா சித்து அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மகா சித்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தை எப்படி உணர்ந்துட்டு இருக்கோம். நான் இந்த உலகத்தை கனவுன்னு யோசிக்கிறேன்னா நானும் இந்த உலகமும் இந்த சித்தினுடைய ஒரு அம்சம் தான். அப்போ இந்த சித்து இது எல்லாத்தையும் எப்படி உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எவ்வளோ தூரம் அவர் போயிட்டார் பாருங்க, எப்படி இருக்கும். பிறகு இந்த பிரமாணம், காலம், நம்ம காலம் சொல்கிறாங்களே இங்கிருந்து அங்கே இத்தனை நேரம், இதெல்லாம் எப்படி அதெல்லாம் உணர்ந்து பார்க்கும், இதனுடைய அனுபவங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, சித்திலிருந்து ஒன்று தோன்றுறதுன்னு அது என்னவா இருக்கும், சித்தாக தான் இருக்கும். அப்போ என்னை நானே எப்படி உணர முடியும், உணர முடியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நாம் சொல்லலாம் நம்ம என்னை நான் உணர்ந்தேன்னு, அது வந்து
ஒரு அறியாமையிலிருந்து தெளிந்த ஒரு நிலை போகும்பொழுது இந்த டிரான்சிஷனை சொல்லலாம். ஏற்கனவே ஒரு டிரான்சிட் ஆன ஒரு நிலையிலையும் எந்த தன்மைகளுமே இல்லாத ஒன்று எப்படி தன்மை தானே உணரும்? தன்மை இருந்தால் தானே உணர முடியும். தன்மையே இல்லாத ஒன்று எப்படி உணரும்? ஸோ ஆப்வியஸ்லி அங்கே அதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது. சிற்சுரூபம் அமைதி அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு அசைவு ஏற்பட்டது, அது எதாச்சியாக ஏற்பட்டது, அதனூடாக இது எல்லாம் தோன்றுதல் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு. இந்த தோன்றுதல் அப்படிங்கிறது விகாரமாக பார்ப்பதனால இது ஒவ்வொன்றும் இருப்பதாக நமக்கு தோன்றிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் சித்துக்கு இது என்னவாக இருக்கும்? எல்லாமே சிற்சுரூபமாக தான் இருக்கும். அதனால் அதற்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் ஏற்படுவது இல்லை. காரணம், இங்கே எதுவுமே தோன்ற இல்லை. ஸோ இங்கே எதுவுமே இல்லைங்கும் பொழுது அது எப்படி தன்னைத்தானே உணரும்? உணராது. அப்போ எதுவுமே உணரலை, எதுவுமே தோன்றலைங்கும் பொழுது கால தேச வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுத்தமாகவே கிடையாது. இங்கே எல்லாமே சித்து தான், அவ்வளோதான். வேற என்னது சொல்ல? எல்லாமே சித்து தான். அப்போ இங்கே நம்ம ஒரு கனவுல இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கனவு தெளிஞ்சிருச்சு, சித்தோடு போய் கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். நமக்கு எந்த விதமான ஒரு விகாரம் அப்படிங்கிறது இருக்காது. இதை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேளு அப்படிங்கிறார். ஒரு விருத்தாந்தம் சொல்லுகிறேன் கேளு அப்படிங்கிறார். அதை நம்ம அடுத்த பதிவில் கேட்போம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.